அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பதவியேற்றுள்ளதற்கு கழக தொண்டர்கள் மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துள்ளனர். பல்வேறு இடங்களில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கழக தொண்டர்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே சின்னம்மா ஆற்றிய உரை புதிய நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளித்திருப்பதாக பாராட்டு தெரிவித்துள்ளதோடு, மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா காட்டிய வழியில் சின்னம்மா தலைமையில் கழகத்தின் வெற்றிக்காக பாடுபட தாங்கள் தயாராக இருப்பதாக அவர்கள் உறுதிபட தெரிவித்தனர். அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்றதை கொண்டாடும் வகையில் வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக சார்பில் எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு அமைச்சர் டாக்டர் நிலோஃபர் கபில் மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். இதேபோல் கழக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்றதற்கு பல்வேறு மாவட்ட கழக நிர்வாகிகளும் பொதுமக்களும் வரவேற்பு தெரிவித்தனர். அம்மாவின் தலைமையில் எப்படி அதிமுக மிகவும் சீர்திருத்தமாக நடைபெற்றதோ அதே போல சின்னம்மாவின் தலைமையில் தமிழக முதல்வராக சின்னம்மா வருங்காலத்தை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மென்மேலும் வளர எங்களை போன்றவரும் வருங்கால இளைய சமுதாயமும் வீறு கொண்டு நடைபெற்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்திய அளவில் ஒரு வெற்றி பாதையை நோக்கி அடியெடுத்து வைத்தும் காலம் நெருங்கிவிட்டது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இருந்த இடத்திலேயே சின்னம்மா அவர்களும் இருந்து இன்னைக்கு தமிழக திட்டங்களை செயல்படுத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கை தமிழக மக்களுக்கு வந்திருக்கிறது. மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக பொறுப்பேற்றுள்ளமைக்கு தமிழக விவசாயிகள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் தமிழக விவசாயிகள் கட்சி மனமாற இதனை வரவேற்று நாம் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். சின்னம்மா அவர்கள் இந்த பதவியை ஏற்றிருக்கிறது நீங்கள் எல்லோருக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்குது. அவங்களால மட்டும்தான் தமிழகத்தை எதிரிகளிடம் இருந்தோ மற்றவர்களிடமிருந்து காப்பாற்றி எங்கள் எல்லாருக்கும் தமிழகத்திலுடைய எல்லா மக்களுக்கும் எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து சேர்க்க அவர்களால் மட்டும்தான் முடியுங்கிறத இதனால் நான் உறுதியாக சொல்கிறேன். நான் அம்மா இருந்தது இப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பாக இருந்தது. யார் எப்படி என்ன நடக்க போகுது எப்படி என்ன நடக்கும்ன்ற ஒரு பயம் எல்லாருக்குமே இருந்தது. எங்களை மாரி பட்டதாரிகள் இளைஞர்கள் எல்லாருக்குமே கழக பொதுச் செயலாளர் அம்மா சின்னம்மா வந்திருக்கிறது எங்களுக்கு எல்லாம் எல்லையற்ற மகிழ்ச்சி. ஏன்னா அதே இராணுவ கட்டுப்பாடு, ஏன்னா அம்மா கூட 33 வருஷமாக இருந்திருக்காங்க. எல்லாமே அரவணைச்சு போகிற சக்தி திறமை எல்லாமே சின்னம்மா இருக்கிறதால இப்போ எங்களை போன்ற இளைஞர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது, மகிழ்ச்சி.